ஒரு அழகான பசுமையான கிராமத்துல கண்ணன்னு ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் ரொம்ப சந்தோஷமான பையன். எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். நண்பர்களோட விளையாடுவான். பள்ளிக்கு போய் நல்ல படிப்பான். ஆனா அம்மா சொன்னத உடனே கேட்க மாட்டான். ஒரு நாள் காலை வானம் கொஞ்சம் கருப்பா இருந்தது. மேகங்கள் மெதுவா நகர்ந்து கொண்டிருந்தது. மரங்கள் சின்ன சின்னதாக ஆடிக்கிட்டு இருந்தது. கண்ணன் பள்ளிக்கு போக தயாராகி கொண்டிருந்தான். அவன் சட்டை போட்டுக்கிட்டு புத்தகங்களை பையில் வச்சுக்கிட்டு வெளியே வரும்போது அவனோட அம்மா அவனை பார்த்து, கண்ணா, இன்னிக்கு மழை வரலாம், வானம் கருப்பா இருக்கு, கொடை எடுத்துக்கோன்னு சொன்னான். கண்ணன் வெளியே பார்த்தான். சூரியன் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் இருந்தது. அதனால அவன் சிரிச்சு, அம்மா, இப்ப நல்ல வெயில் தான் இருக்கு, மழையெல்லாம் வராதுன்னு சொன்னான். அம்மா மெதுவா சிரிச்சு ஒரு சிவப்பு கொடையை எடுத்து கொடுத்து, எடுத்துக்கோ கண்ணா, பாதுகாப்புக்காக இருந்தா நல்லதுன்னு சொன்னான். கண்ணன் கொடையை வாங்கிக்கிட்டு நண்பர்களோட சிரிச்சு பேசிக்கிட்டே பள்ளிக்கு போனான். வழியில பறவைகள் பறந்துகிட்டு இருந்தது. மரங்களுக்குள்ள காற்று ஓசை கேட்டது. அவன் சந்தோஷமா நடந்தான். பள்ளியில் அவன் நல்லா படிச்சான். ஆசிரியர் சொன்னத கவனமா கேட்டான். நண்பர்களோட விளையாடினான். மாலை பள்ளி முடிஞ்சதும் எல்லா பிள்ளைகளும் வீட்டுக்கு புறப்பட்டார்கள். அப்போதான் வானம் முழுக்க கருமேகங்கள் சூழ்ந்தது. காற்று வேகமா அடிச்சது. மரங்கள் ஆட ஆரம்பிச்சது. திடீர்னு ஜோர் ஜோர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சது. எல்லா பிள்ளைகளும் ஓடி ஒளிய தேடினார்கள். சில பேர் மரத்தடியில் நின்றார்கள். சில பேர் கடைவாசலில் நின்றார்கள். சில பேர் நனைஞ்சிக்கிட்டே ஓடினார்கள். ஆனா கண்ணன் மட்டும் நிதானமா அவனோட சிவப்பு குடையை எடுத்தான். குடையை திறந்தான். மழையில நனைஞ்சிக்காம சந்தோஷமா நடந்தான். மழை தண்ணீர் சாலையில ஓடிக்கிட்டு இருந்தது. காற்று குடையை ஆட்டிக்கிட்டு இருந்தது. ஆனாலும் கண்ணன் பாதுகாப்பா நிம்மதியா நடந்தான். வீட்டுக்கு வந்ததும் அவன் அம்மாவை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமா ஓடி போய் அவளை கட்டிப்பிடிச்சு, அம்மா, நீ சொன்னது சரிதான், குடை எடுத்துக்கிட்டதாலதான் நான் நனைஞ்சிக்கலன்னு சொன்னான். அம்மா அவன் தலையை மெதுவா தட்டி கொடுத்து, மழை வரும்னு மேகம் சொல்லும், ஆனா அம்மா